அனைவருக்கும் வணக்கம். நர்சிம் அண்ணனுடைய பூட்டு அப்படிங்கிற ஒரு கதை சமீபத்தில் தான் எழுதியிருந்தார் இந்த கதையை. ஸோ சுட சுட இந்த மழைக்காலத்திற்காக சூடாக ஒரு ஒரு சாப்பாடு இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு டீ காஃபி இருந்த மாதிரி சூடாக ஒரு கதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த கதையை வாசிக்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் படித்த ஒரு கவிதை அது என்னுடைய நினைவுக்கு வந்துச்சு. என்ன கவிதை அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை அவங்க அம்மாவுக்காக எழுதின ஒரு கடிதம் மாதிரி வச்சுக்கலாம். இந்த கவிதையை இப்படி ஆரம்பிக்கும். யார் எழுதுனாங்கன்னு தெரியல. இப்படி ஆரம்பிக்கும் இந்த கவிதை. எனக்கு ஆட்டோ வரும் முன்பே உனக்கு பேருந்து வந்து விடுகிறதே அம்மா ஒவ்வொரு நாளும். எப்படி? எனக்கு ஆட்டோ வரும் முன்பே உனக்கு பேருந்து வந்து விடுகிறது அம்மா ஒவ்வொரு நாளும். எனக்கு ஸ்கூலுக்கு போக ஆட்டோ வரும்ல, என் ஸ்கூலுக்கு போகிற ஆட்டோ வர்றதுக்கு முன்னக்கூட்டி நீ வேலைக்கு போக பஸ் வந்துடுது, நீ ஏறி போயிடுற. பள்ளியிலிருந்து வீடு திரும்புகையில் யாருமே இல்லாத வீட்டை பார்க்கையில் எதுவுமே இல்லாதது போல் தோன்றுகிறது எனக்கு. பள்ளியிலிருந்து வீடு திரும்புகையில் யாருமே இல்லாத வீட்டை பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லாதது போல் தோன்றுகிறது எனக்கு. சில தருணங்களில் நாம் இதை ஃபீல் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய தனிமையை நம்ம உணர்வோம். அந்த தனிமை என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கும். அங்கங்கே நான் அலைஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது வீட்டை பூட்டி போட்டு போயிருப்பாங்க. அந்த சாவிக்காக காத்திருக்கணும். அது எப்படி இருக்கும்? அதை தாண்டி வீடு இருக்குது, ஆனால் நமக்கான மனுஷங்க யாரும் அந்த வீட்டில் இல்லைன்னா. அதைத்தான் அந்த குழந்தை சொல்லுது. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வீடு பூட்டி கிடக்கும். யாரும் இல்லாத அந்த வீட்டை பார்க்கும் பொழுது எதுவும் இல்லாதது போல் தோன்றுகிறது எனக்கு. இரவு 9 மணிக்குள் எப்படியும் வந்துவிடும் உன்னையும் 11 மணிக்குள் வந்துவிட முயற்சி செய்யும் அப்பாவையும் பள்ளிக்கூடத்தில் நினைக்கையில் மங்களாகத்தான் ஞாபகம் வருகிறது. எப்படியாவது 9 மணிக்குள்ளே நீயும் வீட்டுக்கு வந்துடுவ, வேலை முடிஞ்சு. ஒரு 11 மணிக்குள்ளே அப்பா வந்துடுவார். உங்கள் 2 பேரை பற்றியும் காலையில் ஸ்கூலில் போய் யோசிச்சு பார்த்தா மங்களாத்தான் நீங்கள் 2 பேரும் நினைவுக்கு வர்றீங்க. இப்போதெல்லாம் டாம் அண்ட் ஜெரியும் போகோ டிவியும் புளித்து விட்டது. ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸும் செல்ஃபோனில் உன் குரலும் அழுத்து விட்டது. அப்படி தானே? அந்த பையன் பாவம், அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா பையன் ஸ்கூல் விட்டு அவனே சாவியை போட்டு வீட்டை திறந்து உள்ளே போகிறான் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் அது இருக்குடா இது இருக்குடா அப்படின்னு வந்துட்டியா கண்ணா அப்படின்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணும். அப்படி தானே? ஸோ இப்போதெல்லாம் டாம் அண்ட் ஜெரியும் போகோ டிவியும் புளித்து விட்டது. ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸும் செல்ஃபோனில் உன் குரலும் அழுத்து விட்டது. வரவேற்பு அறையினை அலங்கரிக்க தெரிந்த உனக்கு உன் ஸ்பரிசங்களுக்கு ஏங்கும் என்னை ஏனம்மா புரிந்து கொள்ள இயலவில்லை. அந்த அந்த வீட்டில் அந்த வரவேற்பறை அப்படி இருக்கணும். ஏன்னா வர்றவங்கெல்லாம் டீ பரவாயில்லையா, ஜம்முன்னு இருக்க உங்கள் வீடு, அழகாக இருக்கே அப்படிலாம் சொல்லணும். அதை சொல்லி கேட்கும்போது ஒரு புலகாங்கிதம் வரும் நமக்கு. அப்படி தானே? குறிப்பாக பெண்கள் இன்னும் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டை பார்த்து பார்த்து அலங்கரித்து வைக்கிற உன்னுடைய ஸ்பரிசங்களுக்காக இயங்கக்கூடிய என்னையே நீ புரிந்து கொள்ளவில்லை. வீட்டு வேலைகளை ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு தள்ளி போடும் உன்னை போலவே ஏக்கங்களை தள்ளி போட எனக்கும் தெரிந்துவிட்டது. ஏன்னா இந்த வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது ஒரு சிரமம். அவங்க ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை தான். கந்தர்வன் சொல்ல மாதிரி நாளும் கிழமையும் பெண்களுக்கு இல்லை, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைம்பார் கந்தர்வன். கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் 4 கிழமை என்ன, டெய்லி வேலை பார்த்தா தாங்க சாப்பாடு. அப்படி தானே? நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைம்மா கந்தர்வன். அதுதான் இந்த வேலைக்கு போகிற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வேலையும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவாங்க. வீட்டு வேலைகளை ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு தள்ளி போடும் உன்னை போலவே ஏக்கங்களை தள்ளி போட எனக்கும் தெரிந்து விட்டது. ஏங்கி என்ன ஆக போகுது, நம்ம வரப்போகிறாளா வரமாட்டா? அன்பான வார்த்தைகளால் தற்காலிக தாயாகி விடுகிறாள் வேலைக்கார ஆயா. அன்பான வார்த்தைகளால் தற்காலிக தாயாகி விடுகிறாள் வேலைக்கார ஆயா. அப்போதெல்லாம் தோன்றுகிறது எனக்கு அவளுக்கே நான் பிள்ளையாக பிறந்திருக்கலாம் என்று. உன் பிள்ளை என உணர்த்த, எப்படி என் பிள்ளைல நீ அப்படின்னு அம்மாக்கள் பெருமையாக சொல்லுவாங்கல்ல, என் பிள்ளடி நீ அப்படின்னு. உன் பிள்ளை என உணர்த்த நான் நன்றாக படிப்பதாக மார்தட்டுகிறாய். என் பிள்ளைங்க அவன், பார்த்தீங்களா, கிளாஸ் ஃபஸ்ட்டு. உன் பிள்ளை என உணர்த்த நான் நன்றாக படிப்பதாக மார்த்தட்டுகிறாய். என் அம்மாவென உணர்த்த என்ன செய்ய போகிறாய் நீ? ஒரு அடி லாஸ்டில். இந்த கவிதை எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அஃப்கோர்ஸ் இந்த கவிதை மாதிரி இந்த கதையா அப்படின்னா இல்லை.
பட் ஒரு ஒரு சாயலோடு இருந்துச்சு. அதனால எப்பயுமே ஒரு விஷயத்த படிச்சுட்டோம் அப்படின்னா, அது சார்ந்த சில விஷயங்கள் நம்ம நினைவுக்கு வரும்ல. அந்த மாரி இந்த கவிதை நினைவுக்கு வந்தது. பூட்டுங்கிற கதை வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு கதை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற பையன், ஸ்கூல்ல படிக்கிற பையன், அவனுக்கும் அவனுடைய தந்தைக்குமான ஒரு கதையாக நரசிம்மன் அந்த கதையை எழுதியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நரசிம்மன் அவருடைய சொந்த அனுபவத்தை கதையாக மாத்தியிருக்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை வந்து இப்படி ஆரம்பிக்கு. அந்த அப்பா மகனுக்கான உரையாடலாக அப்படி பாணியில் அந்த கதையை வந்து அவர் ஆரம்பிக்கிறார். எப்பா இந்த இடம்தான்ப்பா அப்படிங்கிறான் அந்த பையன். நான் அங்கும் இங்கும் தவிப்பதை பார்த்து கண்டு மிகுந்த உற்சாகத்தோடு சொன்னான் பையன். நான் வந்து அந்த இடமா இந்த இடமா அப்படின்னு ஒரு தவிப்போடு இருக்கிறேன். தவிப்புனா வந்து அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அக்கறை இருக்குல்ல, பிள்ளை வந்து நல்லபடியாக இருக்கணும், அவனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு 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 கவலை இருக்கும். அப்படி தானே, அது ஒரு பாசம் கலந்த ஒன்று. அப்படி ஒரு பதட்டத்தோட வந்து ஒரு பரிதவிப்பத்தோட வந்து அப்பா வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாடி, அந்த இடமா இந்த இடமா அப்படிங்கும்போது பையன் சொல்கிறான், எப்பா இந்த இடம் தான்ப்பா அப்படின்னு உற்சாகமாக வந்து பையன் சொல்கிறான். சொல்லிட்டு அந்த பைக்கில் முன்னாடி உட்காந்துருக்கான்ல, பைக்கில் வந்து கையை வஞ்சு அவங்க அப்பா மேலே அந்த கையை போட்டு அவன் பக்கமாக வந்து தன்னுடைய அப்பாவை வந்து அவன் திருப்புறான். இங்கே பாரு இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கெங்கேயோ கவனத்தை பல்வேறு இடங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையை இங்கே தான்ப்பா அப்படின்னு அந்த கையை வச்சு அப்படியே வந்து இழுக்கிறான், கழுத்தை போட்டு அப்படியே இழுக்கிறான். அவருடைய கைகள் வந்து பஞ்சுப்பொதி போல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது குழந்தை. அவருடைய வாயிலிருந்து வந்த பால் வாசம் கிறங்கடித்தது அப்படிங்கிறாரு. அப்படியே வந்து அவனை கூப்பிட்டு லேசாக ஒரு முத்தம் வைத்தேன். நான் முத்தம் வச்ச உடனேயும் அந்த எச்சில் ஈரம் இருக்குல்ல, அது அவனுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, அவன் டக்குன்னு அந்த எச்சிலை வந்து தொடச்சிடுறான். அப்படி தானே இந்த 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 குழந்தைகள் வந்து அந்த குழந்தமை பருவத்திலேயே ஒவ்வொரு கட்டம் இருக்கும். அப்படி தானே, அது கொஞ்சம் அந்த உலகத்தை அவதரிக்க ஒரு குழந்தை ஆரம்பிக்குன்னா சில விஷயங்களை வந்து நம்மளை உள்ள நுழைய விடாது. இதுதான் உன் இடம் அப்படின்னு சொல்லி தடுக்கும், அது யாராக இருந்தாலுமே வந்துட்டு. ஆனால் அம்மாக்களுக்கு கொஞ்சம் அதில் விதிவிலக்கு உண்டு, அப்பாக்களுக்கு வந்து அது கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் அந்த பையனை வந்து கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்த உடனேயும் வந்துட்டு அவன் வந்து அந்த எச்சிலை துடைக்கிறான். இது ஒருவேளை அம்மா கொடுத்துருந்தா துடைச்சிருக்க மாட்டானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவர் எழுதுறாரு, சட்டன ஈரத்தை துடைத்து கொண்டான். இத்தனை வருஷமாக நாள் தவறாமல் காலையிலையும் சாயங்காலமும் நான் கடந்து போகிற இடம் தான் இது. ஆனால் இன்றைக்கி இந்த இடம் வந்து வேற ஒரு இடம் மாதிரி எனக்கு காட்சி அளிக்குது. எஸ், நம்ம வந்து கவனிக்காத வரைக்கும் வந்து அது டக்குன்னு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் டெய்லி போகிற அதே ரோடு தான். ஆனால் ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்த நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, இது இங்கே தான் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். அப்படி தானே, அப்படி தான் வந்து இந்த இடமும் காலையிலையும் சாயங்காலமும் போகிற இடம் தான். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது அது முற்றிலும் வேறு ஒரு இடம் போல் தெரிகிறது. இத்தனைக்கும் நேற்று ஒரு தடவை வந்து இந்த இடம் தானா அப்படின்னு அடையாளம் கேட்டு இதுதான் அப்படின்னு அதை உறுதிப்படுத்தி கொண்டாலும் கூட மனசு வந்து கேட்கல. நேற்றே சாயங்காலமே இந்த இடம் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அது ஒரு தடவை பார்த்தாச்சு, ஒத்திகை மாதிரி வந்து பார்த்தாச்சு. பார்த்தாலும் கூட மறுநாள் வந்து அந்த மனசு கேட்க மாட்டேங்கி இந்த இடம் தானா அப்படின்னு தேடுது. ஏன்? அதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிள்ளை மீது உள்ள பாசம். அந்த ஒரு 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 பரிதவிப்போட வந்து பார்க்குறாரு, இந்த இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் வந்து அந்த அப்பா பண்ணார். என்ன அப்படின்னா, இந்த இடம் தானா அப்படின்னு நேற்று சாயங்காலம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட மனசு வந்து அடங்கலை. நின்று பார்ப்போமே அப்படின்னு நிற்கிறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் பஸ் வந்து நிற்குது, ஸ்கூல் வேன் வந்து நிற்குது. அப்போ கன்ஃபார்ம் இங்கே தான் ஸ்கூல் வேன் நிற்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நேற்று சாயங்காலம் வீட்டுக்கு போனார். அப்படி போன அப்பா தான் காலையில் வந்து ஒரு தவிப்போடு பார்க்குறாரு, அதே இடம் இந்த இடம் தானே நேற்று பார்த்தோம், ஆனால் இந்த இடம் தானா அப்படின்னு அந்த அந்த பதட்டத்தோடு அப்படியே தேடுறாரு. பையன் சொல்கிறான், எப்பா இந்த இடம் தான்ப்பா அப்படின்னு, ஏன் மொக்க ஓடுற அப்படிங்கிற மாதிரி. பசங்க சில விஷயங்களை போகிற போக்கில் தட்டி விட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இவ்வளவு பதட்டத்தோடு வந்து அதை ஆரம்பிக்கிறாரு. அது வந்து ஒரு தந்தைக்கு உரித்தான ஒரு பதட்டம். அது பொதுவாக வந்து ஆண்கள் எந்த விஷயத்தையும் அவ்வளோ ஈஸியாக வெளிக்காட்ட மாட்டாங்க, ஆனால் அதற்கான மெனக்கடல் கண்டிப்பாக இருக்கும். அது பெண்கள் வந்து வெளிப்படுத்திடுவாங்க, ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அதற்கான மெனக்கடல் வந்து பெண்களுக்கு சற்றும் குறைவில்லாத மெனக்கடலாக தான் இருக்கும். சொல்ல மாட்டோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வந்து அதெல்லாம் வந்து உறுதி பண்ணிக்கிட்டாரு. விஷயம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன இது, யாரும் வரப்போகிறாரா, பிரைம் மினிஸ்டர் வர போகிறாங்களா அந்த இடத்துக்கு, சீஃப் மினிஸ்டர் வர போகிறாங்களா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நாளையிலேருந்து பையனை ஸ்கூலில் வேனில் ஸ்கூலுக்கு அனுப்பணும்.
அந்த வேன் நிக்கக்கூடிய இடத்த தான் வந்து இவ்வளவு பதட்டத்தோட அந்த அப்பா வந்து தேடிக்கிட்டு இருக்கிறார். எஸ் 6, 7 வருஷமா வந்து தன்னுடைய மகன பைக்ல அந்த பெட்ரோல் டேங்க்ல உட்கார வச்சுட்டு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் தினசரியும் விட்ட அப்பா. அவர் நாளையிலிருந்து இந்த விஷயத்த மிஸ் பண்ண போறாரு. அந்த பதட்டம் தான் வந்து அவர வந்து அவர் ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாரு. அந்த இடத்த பார்க்குறாரு. முதல் நாள் நைட்டே பார்க்குறாரு. பார்த்தா கூட ஸ்கூல் வேன் இங்க தான் வந்து நிக்குமாங்கிறத பார்க்குறாரு. அந்த வேன் வருது. அங்க தான் நிக்குது. இது எல்லாத்தையும் முதல் நாளே செக் பண்ணாலும் கூட மறுநாள் இந்த இடம் தானா? இதானா? நேத்து பார்த்தோமே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டத்தோட அந்த அப்பா இருக்கிறாரு. ஸோ இதுதான் விஷயம் வந்துட்டு. அந்த பையன வந்து ஸ்கூல்ல சேர்த்த அந்த முதல் நாள் ஞாபகத்துக்கு வருது. அவன பைக்ல அப்படியே அழைச்சிட்டு போனது. பெரிய காம்பவுண்ட் இருக்கும். ஸ்கூல்ல கேட் இருக்கும்ல. அந்த கேட் முன்னால போயிட்டு பொதுவா குழந்தைங்க வந்து அந்த முதல் நாள் ஸ்கூலுங்கிறதே ஒரு போராட்டமா இருக்கும். ஆனா இந்த பையன் அப்படி இல்ல. இவனவே பைக்க விட்டு சைங்கன்னு சறுகி இறங்கி, "அப்பா டாட்டா, பாய் பாய்" அப்படி சொல்லிட்டு அவனே வந்து அந்த ஸ்கூலுக்குள்ள வந்து ஓடிட்டான். ஒரு 7 வருஷம் ஓடிடுச்சேங்க இப்படியே அப்படின்னு அந்த அப்பா வந்து அப்படியே நினச்சி பார்க்குறாரு. மலைப்பா இருக்கு. 7 வருஷம் ஆயிடுச்சே அப்படின்னு. பொதுவா காலை நேரங்கள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இவரு ஆஃபீஸுக்கு கிளம்புவாரு. பையன கூப்பிட்டுட்டு அப்படி போகும்போதே விட்டுட்டு போறது எந்த விஷயமும் இல்ல. ஆனா சாயங்காலம் பள்ளிக்கூடம் 3:30க்கு விட்ட உடனேயும் பையன கூப்பிடணும். 2 மணிக்கு மதியம் சாப்பிட உட்காரும்போதே நடு மண்டையில நச்சுன்னு ஒரு அடி அடிச்ச மாரி ஸ்கூல் ஞாபகம் வந்துரும். 3:30 மணிக்கு போயிடணும் அப்படின்னு. ஏன்னா 3:30 மணிக்கு தாண்டி 1 நிமிஷம் 3:31க்கு போனா கூட துரையோட மூஞ்சி பார்க்க சகிக்க முடியாது. அவர் வந்து கோவத்துல இருப்பாரு. உம்முன்னு முகத்த வச்சுக்கிட்டு தலைய கவுந்துக்கிட்டு நிப்பாரு. நம்மள நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். சில சமயங்கள்ல அந்த அந்த குழந்தைத்தனம் அப்படிங்கிறதே ஒரு அழகே வந்து அதுல தான் இருக்கு. அப்படித்தானே? அந்த வெகுளித்தனத்தோடு, "போ, நான் உன்ன பார்க்க மாட்டேன். நீ தப்பு பண்ணிட்ட. அதனால தலை கவிழ்ந்து நிக்கிறது நானு. தப்பு பண்ணது நீயி. அதனால நான் உன்ன பார்க்க மாட்டேன்." அப்படின்னு தலை கவிழ்ந்து, "போப்பா, நான் உன்ன பார்க்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி அந்த குழந்தை நிக்கும்ல. அந்த மாரி, "எப்பா எல்லாரும் போயிட்டாங்கப்பா. நீ தான்ப்பா லேட்டு." அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். இப்போ 1 நிமிஷம் லேட்டா போனா கூட, "எப்பா எல்லாரும் போயிட்டாங்க. போப்பா." அப்படின்ட்டு வந்துட்டு அவன் வந்து கோவத்துல அடுத்து பேச மாட்டான் பைக்ல வரும்போது. "நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவன சரி பண்ணணும்ல. அந்த பையன இயல்பாக்கணும், நார்மல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவரு அவன் சொல்றத வந்து காது குடுத்து கேட்குற மாரி, இவரோட நாடிய கொண்டு போய் அவனோட முகத்துக்கு பக்கத்துல உரசுறது, அவனுக்கு சில பல முத்தங்கள் குடுக்குறது, அவன வந்து இயல்பாக்குறது. ஆனாலும் அவன் டக்குன்னு அப்படிலாம் இயல்பாக்கக்கூடிய பையனா இல்ல. அவனுக்கு தெரியுது. அவன் 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 வந்து நீ பண்ணது தப்பு அப்படிங்கிறதுல அவன் சரியா இருக்கிறான். இந்த மாரி லேட்டா போகக்கூடிய நாட்கள்ல அவன் தவறாம கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி உண்டு. என்ன அப்படின்னா, "அம்மா வீட்ல இருக்காளா?" அப்படிங்கிற கேள்வி. அதுதான் அந்த கவிதை. "அம்மா வீட்ல இருக்கிறாங்களா?" அப்படிங்கிற அந்த கேள்வி. என்னன்னா, நாள் முழுவதும் நான் தான் அவன காலைல ஸ்கூலுக்கு கூட்டு போறேன். நான் தான் அவன ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வர போறேன். என் கூட தான் வர்றான். ஆனா, இப்படி எல்லா விஷயமும் பண்ணாலும், அவன் கடைசில போய் தஞ்சமாகக்கூடிய இடம் என்னன்னா, அவங்க அம்மா கிட்ட தான் அப்படின்னு. அது அப்பாக்களுக்கே உரித்தான ஒரு சின்ன ஒரு வேதனை தான் அது. என்ன பண்ணாலும் என்ன, கடைசில அது அங்க போய் தான் ஒட்டும். அப்படிதானே? அ அந்த மாரி வந்துட்டு. என்னன்னா, நீங்க அப்பாவோ, அம்மாவோ ஒரு குழந்தை அப்படின்னு வரும்போது 2 பேருமே வந்து அதிகபட்சமான அக்கறை எடுக்கக்கூடியவர்கள் தான். ஆனா அம்மாக்கள் வந்து அது இயல்பா வெளிக்காட்ட தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த மெக்கானிசம் அப்படி இருக்குது. அது இயல்பா தெரிஞ்சிருது. ஆனா அப்பா அப்படி கிடையாது. அப்படி இயல்பா காமிக்க மாட்டாரு. ஆனா அம்மாக்களுக்கு நிகரான மெனக்கெடல்கள் அப்பாக்களிடம் உண்டு. இன்னும் சொன்னா அதிகபட்சம் வந்து அப்பா கிட்ட தான் உண்டு. நம்ம ஆளுங்களுக்கு வெளியில காட்டத் தெரியாதுங்க. இதயத்தை திறந்து இங்கே பார், இங்கே நீதான் இருக்கிறாய் ராமபிரானே அப்படின்னு மாரி நமக்கு காட்டத் தெரியாது. அதனால நம்ம அங்க அடி வாங்குற இடம் அதுவா இருக்குது. அந்த மாரி தான் வந்து இவர் ஃபீல் பண்றாரு. நாம என்ன பண்ணீங்க என்ன செய்ய? நம்ம என்ன பண்ணாலும் என்ன? கடைசில போய் அவங்க அம்மா இருக்காங்களான்னு கேட்குறான் அவன். அப்படின்ட்டு அவன மறுபடியும் இயல்பாக்க என்னென்னமோ பண்ணாலும் அவன் உர்ருன்ட்டு அமைதியா தான் வருவான். "டேய் சிரிடா" அப்படின்னு சொன்னோம்னா, "போப்பா" அப்படிம்பான் அவன் எரிச்சலோட. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அலுவலகத்திலேயோ, வெளியிடங்கள்லயோ நண்பர்களோடு பேசும்போது அவங்க குழந்தைய பள்ளிக்கு தயார்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள பத்தி சொல்லும்போதெல்லாம் பிரமிப்பா இருக்கும். எங்கங்க அடே அப்பா! உயிர் போய் உயிர் வந்துருதுங்க. காலைல எந்திரிக்க மாட்டேங்கிறா, பிரஷ் பண்ண மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா, ஹோம் ஒர்க் செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போகும். இது எல்லாம் செய்யாதவர்கள் தான் நாமும். இன்னைக்கு நாம பெற்றோர் ஆன பிறகு அவங்கள வந்து நம்ம குறை சொல்றோம். அப்படிதானே? அதுவும் இந்த இந்த ஒரு 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 விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்க ஸ்கூல் டேஸ்ல பாருங்க, குழந்தைங்க சீக்கிரம் எந்திரிக்கவே மாட்டாங்க. அது கும்பகர்ணன வந்து எழுப்பக்கூடிய முயற்சி தான். கும்பகர்ணன கூட எழுப்பிறலாம், நம்ம பிள்ளைகள எழுப்ப முடியாது. ஏன்னா, அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் படுத்திருக்கும். அப்படிதானே? 1000 யானைகளை விட்டு கும்பகர்ணனை வந்து யானைய வச்சு மோத விடுவாங்களாம். மோதி மோதி அசைச்சு அசைச்சு காதுக்குள்ளலாம் இறங்கி உள்ள போய் படிய போட்டு உள்ள போய் சவுண்டா ஊதுவாங்களாம் சங்கு. அந்த மாரி நம்ம பண்ணாலும் கூட நம்ம பிள்ளைங்க எந்திரிக்காது. ஆனா ஸ்கூல் லீவுன்னு சொல்லுங்களேன்,
ஆளா 5:30 மணிக்கு எந்திரிச்சு, "என்னப்பா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க? நீ எல்லாம் போய் உன் ஆஃபீஸ்லாம் விளங்கவா போகுது? காலங்காத்தால எந்திரிச்சோமா கிளம்பணுமா இல்லாம, என்ன பாரு மணி எத்தனை பாரு இன்னும் தூங்கிட்டு இருக்க" அப்படின்னு நமக்கு அட்வைஸ் வரும். விடுமுறை நாட்கள்ல. அப்படிதானே? ஆனா இவர் வந்து என்னன்னா, மத்தவங்க இந்த மாரி தன்னுடைய பிள்ளைகள பத்தி சொல்லும்போதெல்லாம், இவரு "இதெல்லாம் எந்த உலகத்துல நடக்குது? இந்த உலகத்துல தான் நடக்குதா?" அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அப்பா. ஏன்னா, அந்த பையன் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பான். நீட்டா ட்ரெஸ் பண்ணி, அந்த சாக்ஸ தேடி எடுத்து நீட்டா சாக்ஸ், ஷூ எல்லாம் போட்டுட்டு கிளம்பி வந்து, "அப்பா லேட்டாப்பா, எப்பா லேட்டுப்பா" அப்படிம்பான் அவன். அவனுக்கு அதுவும் லேட்டு தான். அந்த 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 டைமிங்கு கரெக்டா இருந்திருக்கணும். அப்படி 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 பைக்ல ஏறிட்டு அந்த டைய கையில குடுத்து, "இந்தா எட்டி விடு போ" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைய கெட்டிட்டு, அப்படியே பைக்ல போகும்போது, அவன் ஏதோ ஒண்ணு அவன் அவன் சொல்ற மாதிரி, அவன் சொல்லாட்டாலும் கூட, "என்னடா சொன்ன கண்ணா?" அப்படின்னு சொல்லி கிட்டத்துல போய், அவனுக்கு அந்த கன்னத்துல சில பல முத்தங்கள அப்படியே குடுத்துட்டு, அப்படியே வந்து அவன இறக்கி விட்டுட்டு, அப்புறம் வந்து அன்னைக்கு வந்து அந்த நாள் வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் முடிவுக்கு வரும். அவன இறக்கி விட்டுட்டு ஆஃபீஸ் போறோம், நம்ம வேலைகள பார்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நடந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. ஏன்னா, இனிமே அவன் வேன்ல போகப் போறான். ஸோ, இப்படி வந்து அவன அந்த ஸ்கூல்ல இருந்து இப்படி அழைச்சிட்டு வரும்போது வந்து, அவன் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை என்னன்னா, "என்னப்பா நீ ஊதுக்கு ஊதுக்கு போத" அப்படின்னு. இது மழலை மொழி. "என்னப்பா நீ ஊதுக்கு ஊதுக்கு போத?" என்னன்னா, அப்பா ஊருக்கு போயிட்டார் அப்படின்னா வந்து ஸ்கூல்ல விடுறது வந்து அம்மா தான் விடணும். அப்படித்தானே? அதனால இந்த குழந்தை வந்து இந்த பையனுக்கு வந்து என்னன்னா, இவ்வளோ நாள் பழக்கமாயிட்டு. அதனால அப்பா தான் ஓகே. அந்த விஷயத்துல வந்துட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு. அதனால அவன் சொல்றான், "என்னப்பா நீ ஊதுக்கு ஊதுக்கு போத" அப்படின்னு. அநேகமாக அவனுடைய மழலை என்பது இந்த ராணா, ராணா ரகரத்திற்கு பதிலாக வரக்கூடிய தகரம். அந்த ஊருக்கு அப்படின்னா ரூ வராது. ரா வராது பையனுக்கு. அவனுக்கு வந்து தானா தான் வரும். அதனால தான் வந்து, "என்னப்பா நீ என்ன விட்டுட்டு ஊதுக்கு ஊதுக்கு போத" அப்படின்னு சொல்றான். என்னுடைய வகுப்பு நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது நெனைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கூட அப்படிதான். என்னுடைய நண்பன் மாரியப்பன். இப்போ வந்துட்டு இந்த மருந்தகங்களுக்கு மருந்து சப்ளை பண்ணக்கூடிய ஹோல்சேல்ல வந்துட்டு அவன் ஒரு ஏஜெண்டா இருக்கிறான். கிட்டத்தட்ட தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா வரைக்கும் போயிட்டு வர்றான். மெடிக்கல் ஷாப்ஸ்க்கு போயிட்டு ஆர்டர் எடுத்துட்டு, மொத்தமா ஆர்டர் எடுத்துட்டு அத டெலிவரி பண்ணுவாங்க. கம்பெனில பண்ணிருவாங்க. இவன் ஆர்டர் எடுத்துட்டு பேமெண்ட் மட்டும் வசூல் பண்ணுவான். இப்ப திருநெல்வேலில தான் இருக்கிறான். அவனுக்கு வந்து இந்த தில்லானா மோகனாம்பாள் அப்படின்னு சொல்ல வராது. இந்த சினிமா பேரு. தில்லானா மோகனாம்பாள்ன்னு சொல்ல வராது. அவன் என்ன சொல்லுவான்னா, தில்லானா மோனாலிம்மா, தில்லானா மோனாலிம்மா. அந்த அந்த மோகனாம்பாள்னு வராது. அவன வந்து இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற வரைக்கும் ஏன் இப்போ கூட அவன கூப்பிடுறது வந்து, "டேய் தில்லானா மோனாலி" அப்படிங்க தான் கூப்பிடுறது. தில்லானா மோகனாம்பாள். சிலருக்கு சில வார்த்தைகள் வராது. அப்படிதானே? எனக்கும் சில வார்த்தைகள் வராது. அத வெளியில சொல்ல மாட்டேன். என்ன வார்த்தைன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து பையனுக்கு வந்து அப்படிதான் வந்து, "என்னப்பா நீ விட்டது ஊதுக்கு ஊது போத" அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக போன நாட்கள் நான் கூட பைக்குன்னு நினச்சிட்டேன். அண்ணன் எழுதியிருக்காரு, இல்லை ஸ்கூட்டின்னு எழுதுறாரு. ஸோ நான் ஸ்கூட்டியில் தான் அழைச்சேன். அந்த ஸ்கூட்டியில் நின்றுக்கிட்டு போனவன், அதுக்கு பிறகு வந்து நான் வளர வளர பையன் வளருவான்ல. இப்போ என் பொண்ணை முன்னாடி நிற்க வைக்க முடியாது என்னால். ஏன்னா எல்லாத்தையும் மறைச்சிருவா. வேணுக்குனே நிற்பா. நின்று மறைச்சிக்கிட்டே பாரு, மறைச்சிக்கிட்டே இருக்கேன், வண்டி எப்படி ஓட்டுற பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கவுண்டமணி சின்ன தம்பியில் வண்டி ஓட்டின மாதிரி தான் நம்ம கதை. 2 லைட் எரியுது, நடுவில் போயிடலான்னு பார்த்தேன். நடுவில் போனால் மேலே போயிடுவாடா நீ அப்படிமால. அந்த மாதிரி, "ஏங்க கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுறீங்க, வேண்டாங்க இந்த விவரத விளையாட்டு" அப்படின்னு சொன்னாலும் கவுண்டமணி மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்கும்ல. அது மாதிரி பையன் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். 2வது அவங்க அம்மா ஸ்கூலில் விட்டானா அவள் வந்து கரெக்ட் டயத்துக்கு கூப்பிட வர முடியாது. அதனால, "எப்பா நீ தான் வரணும்ப்பா, அம்மா வர சொல்லாத." ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடம் முடிஞ்சதுன்னா அடுத்து ஒரு செகண்டை கூட பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் மனநிலை அப்படி. பள்ளிக்கூடம் முடிஞ்சிருச்சுன்னா அங்கே நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பையன் அவன் வந்துட்டு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து பீச்சுக்கு கூட்டு போய் கடற்கரையில் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். "என்னடா ஜாலி ஜாலியா அப்படின்னு வந்து அந்த அப்பா வந்து கேட்குறாரு. "ஆமாப்பா எவ்வளோ கூட்டங்கிறான்." எவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொன்னது வந்து அவன் ஆட்களை சொல்லலை, கடலை பார்த்து சொல்கிறான். கடலில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத அவன், "எப்பா எவ்வளோ கூட்டம் பாரு" அப்படின்னு வந்து சொல்கிறான். "எப்பா நீ ஊருக்கு போய்த்தா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது வீடு பூட்டி இருக்குப்பா" அப்படிங்கிறான். அந்த அந்த "ஜாலியாக இருக்கியாடா" அப்படிங்கும்போது, "எப்பா எவ்வளோ கூட்டம்" அப்படின்னு அவன் சொல்கிறான்ல அந்த கடலை பார்த்து. சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து உட்காந்த பையன் சொல்கிறான், "எப்பா நீ ஊருக்கு போயிட்டேன்னா சாயங்காலம் நான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்தா வீடு பூட்டி இருக்குப்பா" அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா இருக்க மாட்டாங்கல்ல, பூட்டிட்டு தானே போவாங்க அப்படின்னு. இந்த இடத்துல ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த வந்து அண்ணன் பதிவு பண்ணுறாரு. "எப்பா நீ ஊருக்கு போய்த்தா நான் திரும்ப வரும்போது வீடு பூத்தி கிடக்குப்பா" அப்படின்னு அவன் சொன்ன உடனேயும் இந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. அந்த வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை இல்லைங்க.
அந்த பையன் வந்து வீடு பூட்டி இருக்குன்னு சாதாரணமா சொல்லல. வீடு பூட்டி இருக்கிறத விட, அவனுக்கு அவனுடைய உலகம் பூட்டி இருப்பது போல ஒரு உணர்வு. அதுதான் உண்மை. வீடு என்பது கிட்டத்தட்ட அப்படிதானே நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. வீடு என்பது வெறும் வீடா? இல்ல, இல்ல. உலகத்துல எங்க சுத்தி திரிஞ்சாலும் கூட வீடு தரக்கூடிய அந்த ஆத்ம திருப்தி எங்கேயாவது கிடைக்குதா? இல்ல. அப்படித்தானே? அதனாலேயே வந்து வீடுங்கிறது அப்படிதான். அதனால அந்த பையன் சொல்றான், "நீ ஊருக்கு போயிட்டா வந்து நான் சாயங்காலம் வரும்போது வீடு பூட்டி கிடக்குப்பா" அப்படிங்கிறான். அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அந்த வீடு என்பது அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு உலகம். என் உலகம் பூட்டி இருக்க மாரி வந்து அந்த பையன் வந்து ஃபீல் பண்றான். இவருக்கு அத கேட்டு தாங்க முடியல. என்னடா இது அப்படின்னு. ஏன்னா, அவருடைய குழந்தை பருவத்த நெனச்சு பார்க்குறாரு. நம்ம ஊர்ல, நம்ம வீடுகள் எப்படி இருந்துச்சு? சுத்தியும் வீடு தான். எந்த வீடும் பூட்டி இருக்காது. எல்லா வீட்லயும் ஆட்கள் கச கசன்னு இருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தெரு அப்படி இருக்கும். லைவா இருந்த தெரு. ஆனா, இன்னைக்கு இந்த நகரம் அப்படி இருக்குதா? அப்படின்னா இல்ல. மனைவி கிட்ட கூட சொல்லி லீவ் விடு ஒரு நாளைக்கு. நான் போயிட்டேன்னா ஒரு நாள் லீவ் விடு அப்படின்னு சொன்னா, அவளுக்கு அவளுடைய உலகம் பெருசு. அப்படிதானே? எப்படி உனக்கு உன் ஆஃபீஸ் பெருசோ, எனக்கு என் ஆஃபீஸ் பெருசு. இதுதான் எங்க வீட்லயும் நடக்கக்கூடிய விஷயம். "நீ லீவ் எடுக்கலாமே" அப்படின்னு சொன்னா, "ஏன் நீ லீவ் எடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு திரும்பி என்ட்ட கேள்வி வரும். அப்படிதானே? உனக்கு உன் வேலைனா, எனக்கு என் வேலை. எனக்கு அங்க அவ்வளோ வேலை இருக்கு. அப்படிங்கிற மாரி அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ மனைவி கிட்ட சொன்னா கூட மனைவி வந்து அவளால வந்து விடுமுறை எடுக்க முடியறதில்ல. ஸோ பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த சின்னஞ்சிறு விரல்களால் பையில இருந்த அந்த சாவியை எடுத்து, "பூட்டை திறக்கக்கூடிய வயதா அது?" அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்கிறாரு. ஐயோ! அ அத நெனச்சே பார்க்க முடியல அப்படிங்கிறான் அந்த தகப்பன். அந்த பையன் இ கொடும தானேங்க. யோசிச்சு பாருங்களேன். சின்ன பையன், யாருமே இல்லங்க அவனுக்கு. யாருங்க இருக்கா? சுற்றிலும் வீடுகள் இருக்கலாம், மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்கள் வந்து அவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்களா நமக்கு? இன்னைக்கு அப்படியா இருக்குது? இந்த வாழும் சமூகம் என்பது. அப்படி இல்லவே இல்லங்க. ஆ அப்படி ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, சின்னஞ்சிறு அந்த விரல்களோடு சாவிய தேடி எடுத்து பூட்ட திறக்கிற வயசு. அப்பப்பப்பா! அதெல்லாம் நெனச்சாலே நெஞ்சு பதறுகிறது. அ அதனாலேயே கூடுமான வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அவன வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து பூட்ட திறந்து, அவன வீட்டுக்குள்ள போய் உட்கார வச்சு, "டேய் ட்ரெஸ்ஸ மாத்துடா, குளிக்கணும்னா குளிடா, சாப்பிடுறியா? அதில எதுவும் இருக்குதா?" அப்படிலாம் பண்ணி அவன சரி பண்ணிட்டு தான் நான் அதுக்கு பிறகு வந்து வீட்ட விட்டு வந்து வெளியில கிளம்பி போவேன். இப்போ அந்த பிரச்சனை இல்ல. தாயம்மா அப்படிங்கிற பெண் வந்து பையன வந்து அன்பாக பார்த்துக்கிறா அப்படின்னு எழுதுறாரு. எனக்கு தெரிஞ்சு தாயம்மா யாரா இருக்கும்? பாட்டியா இருக்கும். அப்படித்தானே? அத அவரு கோட் பண்றாரு. தாயம்மா அப்படிங்கிற பெண் வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்ல. யோசித்து பார்த்தால் ஒரு நாளை முடித்து அவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வீட்டிற்கு வரும் பொழுது, வீட்டில் யாருமில்லாமல் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தால், நம்மீது கவிழும் கழிவிரக்கம் இருக்கிறதே, அதை கடக்கும்போது ஏற்படும் துக்கத்தை விட, நினைக்கும்போது ஏற்படும் துயரத்திற்கு வழிமிகுதி. நீ இது 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 எப்படின்னா வந்து அப்படிதாங்க. இன்னைக்கு இன்னைக்கு உலக வாழ்க்கைங்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்கா? இல்ல. போராட்டம் தான். எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது. பிரஷர் இருக்குது. எல்லாம் ஓடி முடிச்சு கடைசியில அப்பாடா அப்படின்னு வீட்டுக்கு வந்தோம்னா, அப்பாடா அது ரொம்ப முக்கியம். அப்பாடா அப்படின்னு வீட்டுக்கு வந்தோம்னா, அந்த வீடு பூட்டி கிடக்குன்னா, அது எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய கழிவிரக்கம் தாங்க. நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களான்னு எனக்கு தெரியல. உடல் நலம் சரியில்லாத பொழுதுகளில், உங்க பக்கத்துல யாருமே இல்லாம, நீங்க மட்டும் தனிமையில ஒரு வீட்ல இருந்தீங்கன்னா, எப்படி இருக்கும் தெரியுமா அது? அது கிட்டத்தட்ட நரகத்திற்கு ஒப்பானது. நாமளே எந்திரிச்சு போய் வெந்நீர் போடணும். நாமளே நம்முடைய தேவைகளை பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறது கொடுமை. அதே கழிவிரக்கம் தான் இதுவும். எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு நாளைக்கு முடிச்சு வீட்டுக்கு வந்தோம்னா, வீட்ல பூட்டு தொங்குதுன்னா எப்படி இருக்கும்? அத வந்து அண்ணன் எழுதுறாரு. சில விஷயங்கள கடந்து போறதை விட, அது நினைத்து பார்ப்பது பெரும் துயரம் அப்படிங்கிறது அதுதான் உண்மை. இங்க கடந்து போன தருணத்தில் நாம் அனுபவித்த அதே வலி நினைக்கும் பொழுதும் திரும்ப வந்து சக்குன்னு ஒட்டிக்கிடும். அத எழுதுறாரு. அம்மா வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவா. "நனச்சு சுமந்தா பாரம் அதிகம்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா. அவ அவ அந்த சம்பவத்தை திரும்ப நினைப்பதைத்தான் நனச்சு சுமந்தா பாரம் அதிகம் திரும்பவும் சொல்றாளோ அப்படின்னு நான் நினச்சிப்பேன் அப்படின்னு அ அந்த தகப்பன் வந்து எண்ணிக்கிறான். உண்மைதான். நனச்சு சுமந்தா பாரம் அதிகம் தானே. அ ஒரு பொருள வந்து தூக்கிட்டு போறது எப்படி? காஞ்ச விறக தூக்கிட்டு போறது எப்படி? அதே விறக தண்ணீல ஊற போட்டு தூக்கிட்டு போறது எப்படி? அது வெயிட் கூடிரும். அப்படிதானே? அதே மாரி தான் வந்து அந்த கழிவிரக்கத்தோடு நாம பழைய விஷயத்த ஒண்ண நெனச்சு பார்க்கறதும் கூட அப்படின்னு. அப்படி இப்படியாக ஒரு வழியாக மனதை தேற்றிக்கொண்டு பள்ளி வாகனத்தில் இருத்தியாகிவிட்டது. இனிமே பையன் ஸ்கூல் வேன்ல தான் போக போறான். இன்னையிலிருந்து போக போறான். அ அந்த பிக்கப் பாயிண்ட்னா வேன் நிக்கக்கூடிய இடம். அப்படிதானே? அது நிக்கக்கூடிய இடமும் வந்து எங்க வீட்ல இருந்து ரொம்ப தூரம்லாம் இல்ல. கொஞ்சம் அப்படி நடந்து போனோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம்.
ஸோ அவனுக்கு ஏறி வீட்ல இருந்து நடந்து ஸ்கூல் வேன்ல ஏறுறது, ஸ்கூல் முடிஞ்சு அவன் இறங்கி வர்றதும் பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படின்னு, அது ஒரு வசதி தானே அப்படின்னு நினைச்சு அந்த தகப்பன் அவருடைய மனதை வந்து அமைதிப்படுத்திக்கிறாரு. இது இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, பையனுக்கு ரிஸ்க் இல்லை, போதும், ஓகே தான் இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. அதுக்கப்புறம் அவருடைய மனசு இருந்தாலும் அடங்க மாட்டேங்கி. இருந்தாலும் பையனை வந்து மிஸ் பண்ண போகிறோமே, 5 நாள் மிஸ் பண்ண போகிறோம்ல, நம்ம கொண்டு போய் விட போகிறதில்ல, கூட்டு வர போகிறதில்ல அப்படின்னும். அதனால என்ன, நாம் லீவ் எடுக்கும் போதெல்லாம் வந்து வேன் வேண்டாம், நம்ம போய் பைக்கில் திரும்ப விட்டுறலாம் அப்படின்னு. அஹ் அப்படிதான், வேற வழி என்ன இருக்கு. நான் நான் நம் மனதை நாமே வந்து இந்த சின்ன பிள்ளைகளை ஏமாத்துற மாதிரி அஹ், நாமளே சமாளிச்சுக்கிற வேண்டியதுதான் வாழ்க்கையில். பல தருணங்கள் அப்படிதான் இருக்குது, அப்படிதான் சமாளிச்சுக்கிறோம். ஸோ இதோ நடக்க போகுது அந்த விஷயம். மனசை வந்து தயார்படுத்திக்கிட்டு இந்த வந்துடும், 5 நிமிஷத்தில் ஸ்கூல் வேன் வந்துடும், பையனை ஏற்றி விடணும் அப்படின்னு ஒரு ஒரு படபடப்போட வந்து அந்த அப்பா வந்து நிற்கிறாரு. அந்த அப்பா பக்கத்தில் அவனுக்கு எந்த படபடப்பும் இல்லை, அவன் ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டு அவன் வந்து பையன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அடுத்தடுத்து 2 பசங்க வந்து சேர்றாங்க, அதே ஸ்கூலில் படிக்கிற 2 பசங்க வர்றாங்க. அவங்க கிட்ட போய் இவன் ஏதேதோ பேசி ஒருத்தனை அடித்து சிரித்து அவங்க வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் வேன் வருது, அப்படியே வரிசையாக ஏறுறாங்க. இந்த பையனும் டக்குன்னு அப்படியே ஏறுறான். ஏறினோடனே அந்த ஸ்கூல் வேன் டக்குன்னு அப்படி கிளம்பி போகுது. ஒரு நொடி தான் இது, டக்குன்னு கிளம்பிட்டு. ஆனால் இவருக்கு இருப்பு கொள்ளலை, மனசு கேட்கல. இந்த ஸ்கூல் வேனுக்கு பின்னாலேயே பைக் எடுத்துகிட்டு பின்னாலே போகிறாரு. பைக் எடுத்துகிட்டு பின்னாலே போகிறாரு. அந்த ஸ்கூல் வேன் வந்து இன்னும் 2-3 இடத்துல அப்படி நிப்பாட்டி பசங்களெல்லாம் ஏற்றிட்டு அது கடைசியாக ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூல் அந்த கேட்டை திறந்து அந்த வேன் உள்ளே போய் அப்படி நிற்கிது. நின்று வரிசையாக பசங்கள்லாம் எழுதுறாங்க, இறங்குறாங்க. இவருடைய பையன் ஒரு 9வது ஆளாக அவனும் கீழே இறங்குறான் இல்லை, அவன் அந்த வாசல்லேருந்து டங்குன்னு ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கிறான். அப்பா அட பாவி, இதுக்கு தான் இவனை வந்து நம்ம இப்படி விடக்கூடாது, குதிச்சானா கீழே விழுந்துட்டானா அவனுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு இவர் பதறாரு. பார்த்தீங்களா, எல்லா பையனும் இறங்குறான், இவன் மட்டும் டக்குன்னு அப்படியே ஜம்ப் பண்ணுறான். இதை தான் இவன் செய்வான் அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு பதட்டமாகுது. இந்த பதட்டத்தை அவர் எங்கே போய் கொட்ட முடியும்? ஒரு இடம் இருக்குது, அதான் அந்த இடத்துல தான் கொட்ட முடியும். அங்கே போய் கொட்டினா அது திருப்பி நம்மளை கொட்டும். தெரிஞ்சும் வேறு வழி இல்லை, அங்கே தான் போய் கொட்ட முடியும். அப்படி தானே. நேராக போகிறாரு, மனைவி கிட்ட போய் சொல்கிறாரு, இங்கே பாரு உன் பையன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா, எல்லாம் வேனில் இறங்குறாங்க, இவன் மட்டும் குதிக்கிறான்டி, கீழே விழுந்திருந்தானா அடிபட்டானா ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னடி, அதுக்கு தாண்டி உங்ககிட்ட சொல்கிறேன், நீ லீவ் விடுடி, சீக்கிரம் வந்துடுடி சாயங்காலம் அப்படின்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேங்க அப்படின்னு. அந்த அம்மா, இங்கே வா, ஒன்றும் இல்லை, பையன்னா குதிக்க தான் செய்வான், நீ ஏன் ஓவராக எல்லாத்தையும் நினச்சி பார்க்குற அப்படின்னு வந்து அந்த அம்மா திருப்பி 4 சாத்துது. இது பல சமயங்களில் எல்லா வீட்லையும் நடக்கக்கூடியதுதான். நானும் இந்த மாதிரி நிறைய தடவை திருப்பி இந்த திட்டு வாங்கியிருக்கிறேன். அவன் பாரா என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்துட்டு, ஏன் ஏன் என் உயிரை எடுக்கிற நீ அப்படிங்கிற கேள்வி வரும். போ நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி வரும். மழை பெய்யுது, தண்ணி குடிக்கிறா, ஜூஸை குடிச்சிட்றா, அதை குடிக்கிறா, இதை குடிக்கிறா அப்படின்னா வந்து அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து அது இயல்பாக தெரியும். ஆனால் நமக்கு வந்து என்னென்னா, நாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். சில சமயங்களில் வந்து நம்முடைய நார்மல் கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் அதில் சேர்ந்து போகுது. அப்படி தானே. இப்போ என் குழந்தை, அவளுக்கு ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனை இல்லைங்க, அவள் சந்தோஷமாக இருக்கா, எதுவும் இல்லை அப்படின்னா நானும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுனா என்னுடைய இதெல்லாம் வந்து சரியாக இருக்காதே அப்படிங்கிற ஒரு இதுவும் அது கூட சேருது. அதுதான் அந்த இடத்துல வந்துட்டு அந்த தகப்பன், நான் நினச்சிக்கிறேன் இப்படி, அவர் அப்படி எழுதுனாரான்னு எனக்கு தெரியல, பட் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு தந்தையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் வந்து பாருடி குதிக்கிறான்டி அவன் அப்படின்னு. இங்கே பாரு, நீ ஏன் ஓவராக எல்லாத்தையுமே போட்டு உனக்கே தெரியலையா, நீ ஓவராக யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மனைவி வந்து திட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த முதல் நாள் வந்து வேறு எந்த வேலையுமே ஓடலை. அவன் நினைப்பு தான், காலைல அவன் போனான், அவன் பள்ளிக்கூடத்தில் குதித்தான், வேன்லேருந்து குதித்தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேன் எப்போ வரும் அப்படின்னு, சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு எப்போ வரும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து போய் நின்றுறாரு அந்த அப்பா. 5 நிமிஷம் முன்னாடியே போய் நின்றுறாரு. அந்த ஸ்டாப்பில் இன்னொரு வயசான ஒரு பெரியவர் இருக்கிறாரு. பெரும்பாலும் வீடுகளில் பெரியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உன்னதமான பணிகளில் இதுவும் ஒன்று. போய் கூட்டுவாங்க, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தாத்தா மட்டும் அவர் வந்து உட்காந்துருக்கிறாரு. வேன் வந்து இப்போ அந்த தெருவில் அந்த முனையிலேருந்து அப்படியே காட்சி தருது. அந்த மஞ்சள் கலர் வண்டி வருதுடா 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 தம்பி, வடிவேலு படத்தில் வந்த மாதிரி ஆகுனா கூட்டம் கூட்டமாக கிளம்பிடுறாங்க மஞ்சள் கொடி கட்டிட்டுங்கிற மாதிரி. அந்த வேன் வந்து இப்போது மஞ்சள் கலரில் தூரத்தில் வருது, அப்படி நெருங்கி நெருங்கி வருது. அது ஒவ்வொரு ஃப்ரேமாக ரசிக்கிறார் அப்பா. இந்த வரப்போதில்ல, இந்த வந்துரும்ல, இந்த வரும்ல அப்படிங்கிற மாதிரியான. அவருக்கு வந்து முதல் நாளில் பையனை ஸ்கூலில் கொண்டு வந்து
எஸ், அவருக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து முதல் நாள் பள்ளிக்கூடத்துல பையன சேர்த்துட்டு, அன்னைக்கு சாயங்காலம் கூட்டு வந்தது வந்து இப்போ நினைவுக்கு வருது. இந்த வேன் வரப்போகுது முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல பக்கத்துல நின்னு அந்த தாத்தாவோட பேரன் வந்து இறங்கி, அந்த தாத்தாவோட கைய பிடிச்சுட்டு அவன் போறான். அடுத்து இவன் வர்றான். இவன் வழக்கம் போல தான். காலைல குதிச்சான், இப்ப வந்து தாவுறான். அவங்க அப்பா வந்து அந்த வேன் வாசலுக்கு நேரா நிக்கிறாரு. படிக்கட்டுக்கு நேரா நின்னோனே அங்கிருந்து தாவுறான் அவன் வந்துட்டு. "டேய் பாத்துடா" அப்படிங்கிறாரு. "டேய் மெதுவாடா, யப்பா" அப்படிங்கிறான் அவன். இப்போ குதிச்சவன் வந்து டக்குன்னு இவரு கூட வரல. இவங்க அப்பாவோட உடனே அவன் கிளம்பல. வெயிட் பண்றான். 3வதா இன்னொரு பையன் இறங்குறான். "சரிடா பரத்" அப்படிங்கிறான். அவன் அவன் ஃப்ரெண்டு அவன். வேன் ஃப்ரெண்டு இன்னைக்கு. "சரிடா பரத்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு வர்றான். இவங்க அப்பா கேட்குறாரு, "என்னடா எப்படிடா இருந்துச்சு இன்னைக்கு வேனில் போனியே, எப்படி இருந்துச்சு?" "செமப்பா, ஜாலிப்பா" அப்படிங்கிறான் அவன். ஒரு உற்சாகத்தோடு சொல்கிறான். "செமப்பா, ஜாலிப்பா" அப்படிங்கிறான் அவன். இ- இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, "இல்லப்பா வேன்லலாம் சரிப்பட்டு வராது, நீயே நான் திரும்ப பைக்லேயே கொண்டு போய் விடுப்பா" அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா, ஆஹா, செமப்பா, ஜாலிப்பா அப்படின்னு நாம சமாதானப்படுத்தணுமோ பையனை அப்படின்னு நினைச்சா, அவன் வந்து இவரை சமாதானப்படுத்துறான். "ஏய் வருத்தப்படாதயா, நல்லா இருந்துச்சியா" அப்படின்னு. என்னன்னா, அந்த நாள் முழுக்க இவர் பட்ட அந்த அந்த பரிதவிப்பு இருக்குல்ல, அது உப்புச்சப்பு இல்லாம போச்சுங்க. ஐயோ அப்படியா இப்படியா, ஒரு விளம்பரம் உண்டுல, என்ன விளம்பரம்? ஹமாம் சோப்பா. ஐயோ பிரியா அங்க போயிருக்கிறா, ஐயோ பிரியா இங்க போயிருக்கிறா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒன்றும் பண்ணாதீங்க. எதுவும் நடக்காது உங்க குழந்தைக்கு. ஹமாம் இருக்க பயமேன்னு அப்படிம்பாங்க. சகதியில புரளு மணல் விழு என்னனாலும் பண்ணு, ஹமாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற மாதிரி இவர் அவ்வளவு பதட்டத்தோட இருந்தவர். ஐயோ பையனுக்கு என்ன ஆகுமோ, அப்படியா இப்படியாண்ணா. அவன் அதே ஹமாம் விளம்பரம் முடிகிற சொன்ன மாதிரி, ஒன்றும் இல்லை செம்மையாக இருந்தது ஜாலியாக இருந்ததுன்னு சொல்லி சப்புன்னு அதை வந்து முடிச்சிட்டான். அதை தாண்டி வேனில் அந்த அண்ணன் டிரைவர் வந்து செம்மையாக பாட்டு பாடினாருப்பா அப்படிங்கிறான் அவன். ஸோ அந்த வாரம் வந்து சர்ருன்னு வேகமாக ஓடி போச்சு. அவனை வேனுக்கு அனுப்புன அந்த வாரம். அதில் 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை. ஸோ என்னென்னா பெருசாக டென்ஷன் இல்லை. ஏன்னா இப்போ வேன் தானே, வீடு பக்கத்தில் வந்துடும், இறக்கி கூட்டு வந்துடலாம். அதனால் வீட்டில் இருந்த அந்த தாயம்மாவை கூப்பிட்டு, "நீங்களே போய் அவனை கூட்டு வந்துடுங்க பையனை" அப்படின்னு சொன்னேன். அந்த வாரம் முழுக்க வந்து அந்த தாயம்மா தான் போய் கொண்டு போய் பையனை கூட்டு வந்துடுறாங்க. அந்த இதில் அடுத்து என்னென்னா 3வது நாள் காலை. ஸோ 2 நாள் அந்த அம்மா கொண்டு போய் விட்டு கூட்டு வந்ததில்ல. இப்போ 3வது நாள் காலையில் இவர் விடத்துக்கு போகிறாரு. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் அந்த தாத்தா இருக்கார்ல, அந்த பெரியவர் வந்து நிற்பார்ல, பேரனை ஏற்றி விட, அவரும் வந்து நிற்கிறாரு. அவர் வந்து இவரை பார்க்குறாரு. இவரை பார்த்துட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு, "அந்த சாயங்காலம் ஒரு லேடி வர்றாங்கல்ல, ஒரு அம்மா, ஈவினிங் ஒரு லேடி வர்றாங்கல்ல, அவங்க வெரி நைஸ்" அப்படிங்கிறாரு அவர். இது இதை என்ன சொல்ல, அவரா சொல்கிறாரு, அது வந்து என்னென்னா, "நீ ஏன் வந்து தொலைஞ்ச, அந்த மாதிரி அனுப்பியிருக்கலாம்ல" அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் தானே. அந்த மாதிரி வந்து சாயங்காலம் அந்த லேடி வர்றாங்கல்ல, வெரி நைஸ் அப்படிங்கிறாரு. உடனே இவர் மனசுக்குள்ள, "சரிதான், ஆஹா அப்படி போகுதா" அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, சார் காலையில் கிளம்பி ட்ரெஸ் மாற்றிட்டு வேக வேகமாக அவனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு பைக்கில் கூட்டு போய் விட்டுட்டு வேலைக்கு போகிறது, அப்புறம் சாயங்காலம் அடித்து பிடிச்சி திரும்ப வர்றது அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல், ஓகே தான் இது அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடி இருந்த பரபரப்பு இல்லாமல் ஒரு ஆசுவாசமாக வாழ்க்கை போகுது. ஓகே தான் இது அப்படின்னு நினச்சாலும் கூட, நான்லாம் அப்படி நினச்சி கூட பார்க்கல. பையனை வந்து இந்த மாதிரி வேன்லலாம் அனுப்புவோம் கூட நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னு அவர் நினச்சி பார்க்குறாரு. இது ஏதோ ஒரு கடுமையான ஒரு விஷயத்த வந்து அவனை வந்து ஆளாக்குற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்படி தான் நான் நினச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவன் ரொம்ப கேஷுவலாக இருக்கு. "எப்பா இன்னைக்கு வேன் அண்ணா வந்து சொல்லி கொடுத்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு, பேப்பரில் வந்து இந்த விமானம் செய்கிறது எப்படி அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லி கொடுத்துருக்கிறார். பேப்பரை வச்சு ஒவ்வொரு பாகமாக செஞ்சு அதை இணைச்சோம்னா அது ஃப்ளைட் மாதிரி வந்துடும், அந்த காகித விமானம். இவருக்கு வந்து என்னடா நேற்று வரைக்கும், "எப்பா நீ தான்ப்பா சூப்பரு, அட்டகாசம் நீ தான்ப்பா, எப்பா உனக்கு இவ்வளோ தெரியுதா" அப்படின்னு தன்னை புகழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய மகன், இப்போ சமீப நாட்களாக வேனுக்கு போன பிறகு வேன் அண்ணனை பற்றி புகழ்ந்து பேசினான். வேன் அண்ணன் பாட்டு செமையாக பாடினாருங்க, இந்த மாதிரி விமானம் செய்ய சொல்லி கொடுத்துருக்காருங்க. அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு பரத்தை பற்றி பேசுகிறான். நம்மளை மறந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே ஒரு பொறாமையோடு ஒரு ஒரு கோபம் வருது. அவன் வந்து அதை கண்டுக்கிடாமல் வந்து அந்த வேன் அண்ணன் சொல்லி கொடுத்த விமானத்தை வந்து செஞ்சுட்டு ஸ்வை அப்படின்னு கத்திக்கிட்டு வீடு ஃபுல்லாக அவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் வந்துட்டு ஒரு 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 மகிழ்ச்சியோடு வந்துட்டு. ஸோ இதுக்கு மறுநாள் வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் விஷயமா வந்துட்டு வெளியூர் போக வேண்டிய பயணம் வருது. ஏன்னா காலையில் இவர் தானே கொண்டு போய் ஏற்றி விடுறாரு, சாயங்காலமும் இவர் தான். இவர் இல்லைன்னா தாயம்மா பாட்டி அப்படி தானே.
ஸோ 2 நாள் வந்துட்டு வெளியூர் போக வேண்டியிருக்கும். ஸோ 2 நாள் வந்து பையன வேன்ல ஏத்தி விடுறதுக்கு வந்து தாயம்மாட்டயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன்ட்ட சொன்னா இவன் அழுவானே அப்படின்னு இவரு யோசிக்கிறாரு. ஏன்னா நான் ஆரம்பத்தில சொன்னேன்ல, ஆரம்பத்தில அந்த கதையில அவர் எழுதியிருந்தார்ல, "எப்பா நீ ஊதுக்கு போனேன்னா வீது பூத்தி கதக்குதுப்பா" அப்படிங்கிற மாரி பையன் ஃபீல் பண்ணுவான். அ நம்மள ஊருக்கு போறத சொன்னாலே அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அடம் பிடிச்சுருவான். ஒரு தடவ அப்படிதான் வந்து, "டேய் நாளைக்கு அப்பா பெங்களூர் போறேன்டா" அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ஃபுல்லா அவன் தூங்கவே இல்ல. விடிய விடிய அப்படி ஒரு அழுகை. அனத்தி எடுத்துட்டான். அதனால இவன்ட்ட இப்படி சொல்லவா வேணாமா அப்படின்னு இவர் ஒரு யோசிச்சுட்டே காலையில பையன கூட்டு போறாரு. எங்க வேன ஏத்தி விட. "டேய் அப்பா ஒரு 2 நாள் வர முடியாதுடா." சொன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் போகும்போதே, "எப்பா போதும் நிப்பாட்டு" அப்படிங்கிறான் பையன். "ப்ளீஸ்ப்பா இங்கேயே நின்னுக்கோ" அப்படிங்கிறான். "அந்த வண்டிய நிப்பாட்டுப்பா போதும்ப்பா" அப்படிங்கிறான். என்ன திடீர்னு ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் பிக்கப் பாயிண்ட்டுக்கு பையன ஏத்தி விட. பாதியிலே வந்து, "எப்பா போதும் ப்ளீஸ்ப்பா" அப்படின்ட்டான் பையன். "என்னடா இது ஏன்?" அப்படிங்கிற மாரி, "ஏன்டா?" அப்படின்னோனையும், "எப்பா இந்தா தானே இருக்கு. நானே போய்க்கிறேன். நீ திரும்பி போ" அப்படிங்கிறான். அந்த வேன் நிக்கிற பிக்கப் பாயிண்ட் வரை கூட நீ வர வேண்டாம் அப்படிங்கிறான் பையன் இப்போ. "பாதி தூரம் வந்துட்டீல, போதும். இந்தா இருக்கு பாரு. அந்த தெரியுதுல்ல? நான் நடந்து போயிருப்பேன். நீ கிளம்பி போ" அப்படிங்கிறான். என்ன ஆச்சு? ஒருவேளை நம்ம ஊருக்கு போறத முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருச்சோ? அவ எதுவும் சொல்லியிருப்பாளோ? அப்பா அப்பா வந்து ஊருக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக கோவப்படுறானோ? அப்படின்னு வந்துட்டு இவன் யோசிக்கிறாரு. இந்த அப்பா வந்து, "என்னடா ஆச்சு? எப்பா இனிமே வந்து நான் சொல்றேன் கேளு. இனிமே வந்து தாயம்மாவே காலையில வர சொல்லுப்பா. நீ வராத" அப்படிங்கிறான். "காலையிலயும் நீ என்ன வந்து வேன் ஏத்தி விட நீ வர வேண்டாம். தயவு செய்து தாயம்மா பாட்டிய அனுப்பி விடு. போதும். அந்த பாட்டியே காலையில ஏத்தி விடும். சாயங்காலம் அதுவே வந்து கூட்டுக்கிடும். ரைட்டா?" அப்படிங்கிறான். இது வந்து எ எ ஏன்டா? அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு தந்தை. என்னடா இவன் நம்ம பிடிய விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறானே இவன். அப்படித்தானே? அது அப்படிதான் ஃபீல் ஆகும். அப்படித்தானே? "ஏய் என்னடா இந்த ஒரு விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இவரு இப்போ. ஏன்டா? என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு தோள பிடிக்கிறாரு. மகனோட தோள பிடிச்சு, "என்னடா?" அப்படின்னா, "ஏன்டா என்னாச்சு?" அப்படின்னு ஏன் ஏன்னா குழந்தைகள் சில விஷயங்கள்ல இந்த மாரி வந்து தவிர்க்கும் பொழுது, அது நம்ம யோசிக்கக்கூடிய ஒண்ணா தானே இருக்கும். அப்படிதான் இவரும் யோசிக்கிறாரு. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு ஒரு பதட்டத்தோட கேட்கிறாரு. அப்படி பதட்டத்தோட கேட்கும்போது, அந்த சைடுல ஒரு கடை இருக்குது. ஒரு கடை. அந்த கடைக்கு முன்னால தான் இவங்க நின்னு இப்படி இந்த உரையாடல் போய்க்கிட்டு இருக்குது. அவன் வரவேணான்னு சொன்னது, இனிமே காலையில தாயம்மாவே வரட்டும், நீ வரவேணாம் அந்த பையன் சொன்னதெல்லாம் வந்து ஒரு கடைக்கு முன்னால நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த கடைக்காரர் வர்றாரு, கடைய திறக்க வர்றாரு. வந்தவர், "சார் கொஞ்சம் அப்படி தள்ளிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போறாரு. இவங்கள "கொஞ்சம் தள்ளிக்கோங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டி இருக்க கடைய போய் அந்த ஷட்டர வந்து சாவிய வச்சு திறந்துட்டு ஷட்டர மேல தூக்கி விடுறாரு. கட 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 ஷைன்னு அந்த ஷட்டர் மேல போகுது. போய் டம்முன்னு அடிக்கும் தெரியுமா ஷட்டரு. அது மாரி ஷட்டர அப்படியே தூக்கி விடுறாரு. அது கட 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 கடன்னு சத்தம் போட்டுட்டே போகுது. "ஏன் ஆச்சு? என்ன ஆச்சு உனக்கு? அம்மா எதுவும் சொன்னாளா? அப்பாவ ஏன் வரக்கூடாதுன்னு நீ சொல்ற?" அப்படின்னு வந்துட்டு இவரு திரும்ப கேட்குறாரு. அப்ப பையன் சொல்றான், "இல்லப்பா" அப்படிங்கிறான் அவன். "நீ உயிர எடுக்காத" அப்படிங்கிற மாரி. "இல்லப்பா, இந்த பரத் இருக்கான்ல பரத்து. எந்த பரத்? இந்த வேன்ல வர்றான்ல அவன் ஃப்ரெண்டு. இந்த பரத் இருக்காப்புலப்பா பரத்து." "ஆமா. என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் எட்டி பார்க்குறான் பையன். பரத் இருக்கான்ல பரத் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். ஏன் எட்டி பார்க்குறான்னா, அந்த பையன் பரத் வந்து அந்த ஸ்டாஃப்க்கு வந்துட்டானா, பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டானாங்கிறத ஒரு தடவ பார்த்துக்கிறான். ஐயோ! கொஞ்சம் தூரத்தில தான் இருந்தாலும் கூட, அந்த பையன் ஒரு கவனத்தோட அந்த இடத்த பார்க்குறான். அந்த பரத் இருக்கான்லப்பா பரத் அப்படின்னு எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்துட்டு, "அவனுக்கு அப்பா இல்லையாம்ப்பா. பாவம்ப்பா. நீ வராதப்பாங்கிறான்." எப்படி? "பரத்துக்கு அப்பா இல்லப்பா. அவன் பாவம்ப்பா. நீ வராதப்பா" அப்படிங்கிறான். என்ன? ஏன்னா அந்த பையன் ஃபீல் பண்ணுவான்ல. டெய்லி "டேய் உனக்கு அப்பா இருக்கார்றா. உங்க அப்பா கொண்டு வந்து விட்றாரு. எனக்கு அப்பா இல்லன்னா" அந்த குழந்தையுடைய அந்த அக உலகம், அகம் மனது அந்த வலி எப்படி இருக்குங்க? அது நிச்சயம் இருக்க தானே செய்யும். அப்படித்தானே? இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன்ல. சொல்றேன். அத கடைசியா சொல்றேன். அது அப்படித்தானே இருக்கும். அத இந்த பையன் புரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்களேன். தன்னுடைய சக நண்பனினுடைய மனதை அந்த வயசுல அத புரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்களேன். அது புரியுங்க. நம்மை விட அழகா புரியும். குழந்தைகளுடைய உலகம் வந்து ரொம்ப அ சென்சிபிலிட்டியா என்ன சொல்லலாம்? அந்த மாதிரியான ஒருத்தங்க தான் அவங்க. சென்சிட்டிவான அப்படி சொல்லலாமா? அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும். அந்த மாரிங்க அது. அது தொட்டா அது 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 உடைஞ்சிரும். அந்த மாரி அந்த பையன் சொல்றான், "எப்பா வராதப்பா. பரத் இருக்கான்ல என் கூட வேன்ல வர்றான்லப்பா. அவனுக்கு அப்பா இல்லப்பா. அவன் பாவம்ப்பா. நீ வராதப்பா" அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு அந்த வேன் வர்ற மாரி இருக்கு. அந்த வேன் அப்படியே மஞ்சள் கலர்ல வருது. "ஓகேப்பா, பாய்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இந்த அப்பா வந்து அப்படியே உடைஞ்சு போயி, ஸ்தம்பிச்சு அந்த இடத்துல அப்படியே நிக்கிறான். அ தன் முன்னாடி ஓடக்கூடிய மகன, இங்கேருந்து ஓடி போயி கட்டி பிடிச்சு அவன கன்னத்துல முத்தம் குடுத்தான். "ஆறத் தழுவிக் கொண்டால் என்ன?
அ இவனுக்கு வந்து அப்படி தோணுது. பையன அப்படி பின்னால ஓடி போய் அவன கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்கணும் போல தோணுது. டேய் இந்த வயசுல என்ன ஒரு ஞானம், என்ன ஒரு புரிதல். போதும்பா, ஓகேப்பா, பாய் பாய். நீ 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 இருந்துக்கோ, நான் போறேன். அப்படின்னு அந்த பையன் போறான்ல, அப்படியே இவருக்கு வந்து ஓடி போய் பையன வந்து அப்படி பின்னால அப்படி கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்தா என்ன அப்படின்னு தோணுது. பாரதி அழகா சொல்லுவான்ல, "சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே" அப்படின்னு சொல்லிட்டே வருவான் பாரதி. வந்தவன் சொல்லுவான், "ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடி, ஆடித் திரிதல் கண்டால் உன்னைப் போய் ஆவி தழுவுதடிம்பான் பாரதி." என்னன்னா அந்த பிள்ளை வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. பாரதி வந்து திண்ணையில உட்காந்துருக்கிறான். விளையாடக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகம். அந்த பிள்ளை விளையாடுறத பார்க்கும்போது பாரதிக்கு அந்த நொடி, அந்த மைக்ரோ செகண்டே ஓடி போய் கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறான் பாரதி. அது நடக்குமா? நடக்காது. ஏன்னா திண்ணை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் ஓடணும்ல, நடக்கணும்ல, அப்படின்னா கொஞ்சம் நேரமாகும். நேரமாகக்கூடாது. அந்த தருணம்னு சொல்லுவோம்ல, அந்த ஃப்ரேம் அப்பமே போய் கட்டி பிடிக்கணுங்கிறான் தன்னுடைய மகளை. ஆனா அது நடக்காது. அதத்தான் சொல்றான் பாரதி, "ஆடித் திரிதல் கண்டால் உன்னைப் போய் ஆவி தழுவுதடிங்க." ஆவி தழுவும்ல உடனே. இது ஆத்மா தானே, ஆன்மா தானே, இது உயிர். இந்த ஆவி உடனே பெறும்ல, டக்குன்னு பறந்து போய் அப்படி கட்டி பிடிக்கணுங்க அந்த அந்த நிமிஷத்துல. "ஆவி தழுவுதடி" அப்படின்னு இறங்கி போகல. நேரம் ஆகும். "என் ஆவி உன்னை தழுவி விட்டது, நீ ஆடுறத பார்க்கும்போது" அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. இந்த இந்த இடத்த வந்து அவர் அந்த தந்தை அப்படி தான் நினைப்பாரு. என் பையன் என்ன ஒரு ஞானம் அப்படின்னு. "உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வரி கொள்ளுதடி, உன்னை தழுவிடலோ கண்ணம்மா உன்மத்தம் ஆகுதடிங்கிறான்." ஆஹா! அது ஸோ வந்து அண்ணா எழுதுறாரு, அப்படியே பின்னால ஓடி போய் அவன அள்ளி எடுத்து கட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவன் போயிட்டான், வேன்ல ஏறிட்டான். மெதுவாக திரும்பி பைக்கை வந்து நகர்த்தினேன். எதிர்காற்றில் என் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் அப்படியே கன்னத்தோடு ஒட்டி உலர்த்த உலர்த்த மீண்டும் மீண்டும் கண்களில் நீர் பெருகியது. அவன் போயிட்டாங்க. இவர் பைக் அப்படி திருப்பிட்டாரு. திருப்பினாலும் அந்த ஃபீலிங்கில் கண்கலங்கி கண்ணீர் வந்துருச்சு. எதிர்த்த காத்தடிக்குது. ஒரு வண்டி அப்படி அப்படி தள்ளிட்டோ இல்லை கிளம்பி வரும்போதோ எதிர்த்த காத்தடிக்குது. காத்தடிக்கும் போது அந்த கண்ணீர் காயுது, காஞ்சு போகுது. ஆனால் திரும்ப திரும்ப கண்ணீர் உதிர்த்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. ஸோ அது என்ன இந்த இந்த கதைக்கு பூட்டு அப்படின்னா, இவர் மனசுக்குள்ள ஒன்று இருக்குல்ல, இவர் இவர் ஒன்று வச்சிருக்காருல்ல, இவர் இவர் ஏதோ ஒன்று பூட்டி வச்சிருக்கிறாருல்ல தன்னுடைய பையனை பற்றி. அதை திறந்து விடுறான் அந்த பையன். அதை அதை திறந்து விடுறது தான் எங்கே நடக்கு. அந்த 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 கடைக்காரன் வந்து, "சார் கொஞ்சம் தள்ளிக்கோங்க" அப்படி சொல்லிட்டு பூட்டை திறந்து ஷட்டரை மேலே தூக்குறான்ல, அதே மாதிரி பையன் இன்னொரு உலகத்தை திறந்து காமிக்கின்றான் அந்த பையனை பற்றி. "புரிஞ்சுக்கோப்பா, நான் இப்படிப்பட்ட ஒருத்தன்" அப்படிங்கிற மாதிரி இன்னொரு உலகத்தை அந்த பூட்டை திறந்து பையன் திறந்து காமிக்கிறான். அப்படி கதையை முடிக்கிறாருங்க. ரொம்ப நெகிழ்வான ஒரு கதை. பூட்டு அப்படி தானே. நன்றி.